வெல்கம். பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பொங்கல் தினத்தன்று வெளியாகும் புதிய திரைப்படங்களோட அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த திரைப்படங்கள் திரைக்கு வருது என்று வரிசையாக பார்க்கலாம். பாலா இயக்கத்தில் வெளிவர இருக்கும் திரைப்படம் தான் வணங்காம். இந்த திரைப்படம் மிக அற்புதமாக அருண் விஜய் மற்றும் மமிதா போன்ற பலர் நடிச்சிருக்காங்க. ஜிவி பிராக்சிஸில் மிக பிரமாதமாக அமைந்த இந்த திரைப்படமும் பொங்கல் தினத்தன்று வெளியாகிறது. 10ஆம் தேதியே இந்த திரைப்படத்தை வெளியிடுவதாக தகவல் வெளியாகிறது. மிக அற்புதமான ஒரு கலை. அடுத்த திரைப்படமாக படைத்தலைவன் கேப்டனின் மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் பொங்கல் தினத்தன்று வெளியாக உள்ள திரைப்படம் தான் படைத்தலைவன். இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன், விஜயகாந்த், யாமினி சந்தர், கஸ்தூரி ராஜா, இளையராஜா இசையில் இந்த திரைப்படம் பொங்கல் தினத்தன்று 10ஆம் தேதி 12 இந்த 2 தேதிகளிலும் இந்த திரைப்படம் வெளியாகும் என்று தேதி அறிவிக்கப்பட்டது. படைத்தலைவன். அடுத்த மதகர ராஜா. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் சுந்தர்சி. இந்த திரைப்படம் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது, வெளியிடாமல் இருந்தது. இப்போ இந்த திரைப்படத்தை பொங்கல் தினத்தன்று வெளியாகும் என்று போஸ்ட் வெளிப்பண்ணியிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தில் விஷால் மற்றும் வரலட்சுமி, சரத்குமார், அஞ்சலி, சந்தானம் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படமும் திரைக்கு வருது 12ஆம் தேதி. அடுத்த திரைப்படமாக காதலிக்க நேரமில்லை. ஜெயம் ரவி நடித்திருப்பார். இந்த திரைப்படத்தில் நித்யமன். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் கிருத்திகா உதயநிதி இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்காங்க. உதயநிதி ஒய்ஃப் அவங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பொங்கல் தினத்தன்று வெளியாகும் என போஸ்டர்லாம் வெளியாகிருக்கு. இந்த திரைப்படம் 10-12ஆம் தேதிக்குள்ள இந்த திரைப்படமும் பொங்கல் தினத்தன்று வெளியாகிறது. ஒரு லவ் ஸ்டோரி கதை. அடுத்த திரைப்படமாக கேம் சேஞ்சர். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் சங்கர். இந்த திரைப்படத்தில் ராம் சரண் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படமும் பொங்கல் தினத்தன்று வெளியாகிறது 10-12ஆம் தேதியில். அடுத்த திரைப்படமாக நடிகர் சிபிராஜ் அவர் நடிப்பில் டேன்கவர் என்ற திரைப்படத்தோட போஸ்டர் வெளியாகிருக்கு. இந்த திரைப்படம் பொங்கலுக்கு வெளியிடுன்னு அறிவிக்கப்பட்டது. அடுத்த திரைப்படமாக நேசிப்பாயா. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் விஷ்ணுவர்தன். இந்த திரைப்படத்தில் ஆகாஷ் முரளி அவர் பையன் அதிதி சங்கர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரு லவ் ஸ்டோரி கலந்த திரைப்படம். இந்த திரைப்படமும் திரைக்கு வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் தினத்தன்று திரைக்கு வருகிற திரைப்படங்களை பற்றி பார்த்தா மொத்தமாக 10 படம்லாம் வராது. குறிப்பாக ஒரு 7-8 படங்கள் தான் அந்த திரைப்படங்கள் தான் ரிலீஸ் ஆகுது. பொங்கல் தினத்தன்று என்ஜாய் பண்ணுங்கள். அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். பொங்கல் தினத்தன்று திரையரங்கு